ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாருங்கள் நம்ம நாளைக்கு ஷூட்டிங் போகிறோம். அப்போ வந்து நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். நம்ம எப்பொழுதும் இட்லிக்கு வச்சுருக்கிற ஒரே ஒரு டீஸ்பூன் மாவு நான் போட போகிறேன். பார்த்துக்கோங்க, ஒரே ஒரு கப் ஒரு டீஸ்பூன் மாவு. அதோட கொஞ்சமாக ஹனி சேர்க்க போகிறேன். அவ்வளோதான், ஒரு அரை டீஸ்பூன் ஹனி சேர்த்துட்டேன். இதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்கன்னா உளுந்து, மாவு, தேன் 3 கலந்துருக்கிறதுனால நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நல்லா பாருங்கள். ஏற்கனவே என்னோடய ஃபேஸ் வந்து வாஷ் பண்ண உடனே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபேஸ் வந்து நல்லா பளிச்சுன்னு உங்களுக்கு க்ளோவாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம நாளைக்கு ஷூட்டிங் போகிறதுனால நம்மளோட ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்ளை பண்ணி சூப்பராக மசாஜ் கொடுக்கணும். பார்த்திங்கன்னா ஸ்கின் அப்படியே செம்ம ஒயிட்டாக வலுவெலுன்னு ஆகிடும். இந்த ஸ்கின் பார்த்திங்கன்னா நாளைக்கு நம்ம மேக்கப்பே போடுறவே பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா ஒயிட்டன் கொடுக்கும். இப்போ நல்லா கண்ணை சுற்றி லைட்டாக போட்டு முதல்ல அப்ளை பண்ணிவிடுங்க. நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நான் எவ்வளோ அழகாக மசாஜ் கொடுக்குறேன் பாருங்கள். லைட்டாக விரல் தொட்டும் தொடாமலும் அப்படி தான் நம்ம வந்து மசாஜ் கொடுக்கணும். பார்த்திங்கன்னா பாருங்கள், ஃபேஸ் ஃபுல்லாக நான் கழுத்து வரலுமே பண்ணலாம். உங்களுக்காக நான் வந்து ஃபேஸில் மட்டுமே நான் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து அழுத்தம் கொடுத்து மசாஜ் பண்ணிடுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேஸ்லேயே நான் வந்து நல்லா உங்களுக்கு மசாஜ் பண்ணி காமிக்கிறேன். நல்ல மைல்டான ஒரு மசாஜ் தாங்க. நல்ல மைல்டாக ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா வந்து காய விட்டுருங்க. ஒரு 1/2 hour கிட்டக்க காயட்டும். நான் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடனே நான் வாஷ் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நான் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். அந்த தண்ணி கூட அப்படியே இருக்குது பாருங்கள். ஃபேஸ் வந்து எவ்வளோ ஷைனிங் பாருங்கள். நல்ல ஸ்கின் வந்து வலுவலுப்பாகவும் ஷைனிங்காகவும் இருக்கும். நம்ம உடனடியாக நம்ம வந்து ஒரு மேக்கப்பே இல்லாமல் லைட்டாக நம்ம அப்படியே வந்து கிளம்பி போயிடலாம். நான் ஷூட்டிங்கில் பார்த்திங்கன்னா எந்த மேக்கப்பும் ரொம்ப போடுறதில்ல. நம்ம ஸ்கின்னுக்கு வந்து இதுவே ரொம்ப சூப்பரானது. கொலாஜின் சத்து நிறைய இருக்குது. இந்த இட்லி மாவில் பார்த்திங்கன்னா உளுந்து, அரிசி மாவு இது 2லேயுமே இருக்குது. ஹனி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். ஸ்கின்னை தொட்டாலே பேபி ஸ்கின் மாதிரி இருக்கும் நமக்கு. இது மாதிரி நம்ம ரெகுலராகவே நான் வந்து எப்போதுமே நான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலுமே இது சூப்பர் ரிசல்ட்டுங்க. உடனே ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் அடிக்கடி இதை செய்ய செய்ய உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக பேபி ஸ்கின் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த யார் யாருக்கு ஒரு ஃபங்க்ஷன் போகணுன்னா கூட இதை உடனே செஞ்சுட்டு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த டிப்ஸோடு உங்களை பார்க்குறேன்.